ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு அனோமைப்பட சேனல்ல இருந்து சயின்ஸ்ல ஒரு டாபிக் பார்க்கலாம். இதுவுமே எம்சிக்யூ பேட்டர்ன்ல கொஷின் அண்ட் ஆன்சர்ஸை தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம் பேட்டர்ன்ல ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற கொஷின்ஸ் மட்டும் பிளான்ட் அண்ட் அனிமல் ஹார்மோன்ஸில் பார்க்கலாம். இப்போ இதில் வந்துட்டு இதோட சோர்ஸ் புக் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஓகேங்களா, இதை நீங்கள் ஒரு தடவை புக்கில் இருக்கிறத ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு கூட வந்து இதை டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மேக்ஸிமம் அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே இதில் கவர் பண்ணிட்டேன். ஸோ வந்துட்டு இதை நீங்கள் ஒன் டைம் வந்துட்டு கேட்டாலே உங்களுக்கு இதை பற்றின ஒரு ஐடியா வந்து கிடைச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. டேஷ் இஸ் த ஃபர்ஸ்ட் பிளான்ட் ஹார்மோன் டிஸ்கவர்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷனில் வந்துட்டு ஆக்சின், சைட்டோகைனின், ஏபிஏ, எத்திலின் இருக்கு. ஆப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்க எல்லாமே வந்து பிளான்ட் ஹார்மோன்ஸ் தான். ஆக்சின், சைட்டோகைனின், ஏபிஏ, எத்திலின். இதில் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்டது எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆக்சின் தான் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பண்ணியிருப்பாங்க. பிளான்ட் ஹார்மோனை பொறுத்தளவு நமக்கு வந்துட்டு 5 ஹார்மோன்ஸ் வந்து இருக்கும், மொத்தம் 5 ஹார்மோன்ஸ். அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சின், சைட்டோகைனின், அப்புறம் கிப்பர்லின் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த மூணுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா growth ஹார்மோன்ஸ். பிளான்ட் வந்து ஒரு செடி வந்து வளர்றதுக்குள்ள ஹார்மோன்ஸ். கடைசியா இருக்க ரெண்டு, இந்த ஏபிஏ அண்ட் எத்திலின், இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா growth இன்ஹிபிட்டர், வளர்ச்சியை வந்துட்டு கம்மி பண்றது, வளர்ச்சியை தடுக்கிறதுக்குள்ள ஹார்மோன்ஸ். இதுல இந்த ஏபிஏ அப்படின்னு என்னன்னா அப்சிசிக் ஆசிட் அப்படின்னு வந்து அதோட அப்ரிவேஷன்ஸ். எத்திலின் அப்படிங்கிறது வந்து ஒரு பிளான்ட்ல இருக்கக்கூடிய கேஷியஸ் ஹார்மோன். ஓகே, ஸோ இது வந்து டேஷ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஹார்மோன் டிஸ்கவர்ட் அப்படின்னா ஆக்சின் தான் அதோடைய ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டேஷ் இஸ் த பார்ட் வேர் ஆக்சின் ப்ரொடியூஸ்ட் அப்படின்னு கேட்குறான். ஒரு பிளான்ட்ல நமக்கு தெரியும், எல்லா அதோட பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ட் நமக்கு தெரியும், ரூட், ஸ்டெம், லீஃப் அதெல்லாமே. ஸோ அதில் எந்த இடத்துல அது ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா ரூட்ல தான் அது வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதுலேயும் வந்துட்டு ஸ்பெஷலாக வந்துட்டு ரூட் அண்ட் ஸ்டெம்மோட டிப்ஸ்ல தான் ஆக்சின் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ஸ்டேட்மெண்ட் 1, ப்ராசஸ் ஆஃப் அப்ளையிங் எக்ஸ்டர்னல் ஆக்சின் இஸ் கால்ட் பார்த்தினோகிராபி. ஸ்டேட்மெண்ட் 2, பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ் ஆர் கிரேப்ஸ் அண்ட் வாட்டர்மெலன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆக்சின்ங்கிறது ஹார்மோன் பார்த்தோம். ஆக்சின்ங்கிற ஹார்மோன், இந்த 5 ஹார்மோனுமே நேச்சுரலா பிளான்ட் கிட்ட செக்ரெட் ஆகவும் செய்யும். நம்ம வந்து இன்டர்னலா அது நடக்கிறது. எக்ஸ்டர்னலா நம்மளால அப்ளை பண்ணவும் முடியும். ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. அப்படி அப்ளை பண்றது மூலியமா இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தினோகார்பி அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றும் இல்லை, இதை அப்ளை பண்றது மூலியமா நமக்கு வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலா, அதாவது ஒரு சீடு வந்து ஃபெர்டிலைஸ்ட் ஆகாது, நம்ம வந்து அதை ஆர்டிஃபிஷியலா பண்ண வச்சு ஃப்ரூட்ஸ் கொண்டுட்டு வரோம். அப்படிங்கிறது அந்த பார்த்தினோகிராபி அப்படிங்கிற ப்ராசஸ். ஸோ அப்படிங்கிறப்போ எக்ஸ்டர்னலா இதை அப்ளை பண்றப்போ அது நடக்கும். அப்படிங்கிறதுனால இது சரி. அதே மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கப்போ கிரேப்ஸ், வாட்டர்மெலன். இப்போ கிரேப்ஸ், வாட்டர்மெலன் நீங்க பாத்தீங்கன்னா சீட்லெஸ் கிரேப்ஸ், சீட்லெஸ் வாட்டர்மெலன் அதெல்லாமே என்னன்னா ஆர்டிஃபிஷியலா கொண்டு வருது, அதாவது சீடு இருக்காது. அதனால எக்ஸாம்பிள் வந்து கரெக்ட் தான், ரெண்டுமே கரெக்ட். அப்போ ஆப்ஷன் வந்து பி. ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. ஸ்டேட்மெண்ட் 1, ஆக்சின் சப்ரஸ் தி growth ஆஃப் அபிக்கல் பட். ஸ்டேட்மெண்ட் 2, சைட்டோகைனின் சப்ரஸ் தி growth ஆஃப் லேட்டரல் பட். ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஹார்மோன் ஆக்சின் வந்து நமக்கு வந்து growth, ஆக்சுவலா நமக்கு வந்து அபிக்கல் பட்டோட growthக்கு சப்போர்ட் தான் பண்ணும். ஃபர்ஸ்டே பார்த்தோம், growthக்கு சப்போர்ட் பண்ணாது, சப்ரஸ் பண்ணாது, தடுக்காது, சப்போர்ட் தான் பண்ணும். அப்படிங்கிறப்போ இது வந்து ராங். சைட்டோகைனின்ங்கிறது ரெண்டாவது ஹார்மோன். சைட்டோகைனின் எதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்ல செல் டிவிஷன் நடக்கிறதுக்கும் செல் எலாங்கேஷன் நடக்கிறதுக்கும் சைட்டோகைனின் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்போ இது என்ன பண்ணும்னா லேட்டரல் பட், அதாவது பக்கவாட்டா இருக்கக்கூடிய இந்த மொட்டுகள் வளர்றதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். சைட்டோகைனின் வந்து சப்போர்ட் பண்ணும். இதுவுமே வந்து சப்போர்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படிங்கிறப்போ இதுவும் வந்து ராங். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பக்கவாட்டு மொட்டு, இந்த லேட்டரல் பெட் வளர்றதுக்கு காரணமா இருக்கக்கூடிய சைட்டோகைனின். ஆக்சின் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேட்டரல் பட்டை வந்து வளர விடாது. அது ஸ்ட்ரைட்டா நமக்கு வந்து அந்த அப்பிக்கல் பட் வளர்றதுக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்பிக்கல் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் வந்து ஆக்சின் வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்குமே ஒழிஞ்சு லேட்டரல் பட்டை அது வந்து வளர விடாது. ஸோ வந்து ஆக்சின் இந்த இடத்துல என்ன வரும்னா ஆக்சின் சப்போர்ட்ஸ் தி growth ஆஃப் அபிக்கல் பட். அது வந்து இது அப்படி போட்டாதான் அது வந்து ரைட். சைட்டோகைனின் சப்போர்ட்ஸ் தி growth ஆஃப் லேட்டரல் பட், அப்படி போட்டாதான் அது வந்து சரி. இப்போ இங்க கொடுத்துருக்கிறது ரெண்டுமே வந்து தவறு. அப்படிங்கிறப்போ ஆப்ஷன் பி. ஃபிஃப்த் கொஸ்டின், ரிச்மண்ட்-லாங் எஃபெக்ட் இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஹார்மோன் அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல அந்த ரிச்மண்ட்-லாங் எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா பிளான்ட்டோட growth, அதோட ஏஜிங் இருக்கு இல்லையா, அதோட வயசாகிற தன்மை வந்து கம்மி பண்றது. இதுதான் ரிச்மண்ட்-லாங் எஃபெக்ட் அப்படிங்கிறது. இதுக்கு ரெஸ்பான்சிபிளா சைட்டோகைன். நம்ம வந்து ஒரு பிளான்ட்ல வந்து ட்ரீல வந்து நம்ம சைட்டோகைன் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த பிளான்ட்டோட ஏஜிங், வயசாகிறத நம்ம வந்து கம்மி பண்ண முடியும், டிலே பண்ண முடியும். டிலேயிங் த ப்ராசஸ் ஆஃப் ஏஜிங். அதான் ரிச்மண்ட்-லாங் எஃபெக்ட். சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க. வென்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஹார்மோன் அப்படின்னு கேட்குறாங்க.
இப்போ இது எல்லாமே பிளான்ட் ஹார்மோன்ஸ் தெரியும். அவர் வந்து இந்த எந்த ஹார்மோன்ல வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சின்ல தான் அவர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாரு. வந்து நம்ம என்ன சொல்லியிருப்போம் ஆக்சினை பற்றி பார்க்குறப்போ ஆக்சின் வந்து ஒரு பிளான்ட்ல டிப் ஆஃப் தி ஸ்டெம் டிப் ஆஃப் தி ரூட்ல வந்து இருக்கும். அது இருந்தால் தான் பிளான்ட் வந்து வளரும் அப்படின்னு பார்க்குறோம். அவர் என்ன பண்ணுவார் ஒரு பிளான்ட் அப்போ தான் முளைக்க ஆரம்பிக்கும் போதே அந்த டிப்பை வந்து கட் பண்ணிடுவார். கட் பண்ணிட்டு அதை அகரகரில் வச்சுட்டு அப்சர்வ் பண்ணுவார். பார்த்தா அந்த பிளான்ட் வளராது. அதுக்கப்புறம் அந்த கட் பண்ணி வச்ச அந்த டிப் ஆஃப் தி பிளான்ட் இருக்கு இல்லையா, டிப் ஆஃப் தி ஸ்டெம் இருக்கு இல்லையா, அதை தூக்கி அதை திரும்ப வைப்பார். அப்போ அந்த பிளான்ட் வந்து வளரும். அப்போ இந்த ஆக்சின்கிற ஒரு இது வந்து இருக்கிறதுனால தான் பிளான்ட் வளருது அப்படிங்கறத வந்து கண்டுபிடிக்கிறாரு வென்ட் வந்து. அதுதான் வென்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஹார்மோன் அப்படின்னா ஆக்சின். 7th கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் 1 எத்திலின் இஸ் a gaseous plant hormone. இது நமக்கு கரெக்ட் தான், நமக்கு தெரியும் gaseous plant தான். இட் இஸ் கன்சர்ன்ட் வித் மெச்சுரேஷன் அண்ட் ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஒரு பழம் வந்து பழுக்கிறதுக்கு வந்து அதுக்கும் அதோட மெச்சூர் ஆகுறதுக்கும் காரணம் வந்து எத்திலின் அப்படிங்கிறது வந்து சரிதான். அப்ப ரெண்டுமே வந்து சரிதான். ஆப்ஷன் ஏ. 8th கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் 1 எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் டக்ட்லெஸ் கிளாண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட் 2 இட்ஸ் செக்ரீஷன்ஸ் ஆர் கால்ட் என்சைம்ஸ் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும்னா நமக்கு வந்து ஹார்மோன் அப்படின்னு பார்த்தாலே 2 கிளாண்ட் நமக்கு தெரியணும். எண்டோகிரைன் ஒன்று இருக்கு, எக்ஸோகிரைன் ஒன்று இருக்கு. இதுல வந்து எண்டோகிரைன் அப்படிங்கிறது வந்து டக்ட்லெஸ்ஸா இருக்கும். எக்ஸோகிரைன் வந்து டக்ட் யூஸ் பண்ணி தான் அதோடைய செக்ரீஷன்ஸை கொடுக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்போ எண்டோகிரைன் ஆர் ஆல்சோ நோன் அஸ் டக்ட்லெஸ் கிளாண்ட்ஸ் அப்படிங்கிறது சரி. இட்ஸ் செக்ரீஷன்ஸ் ஆர் கால்ட் என்சைம்ஸ்ங்கிறது தவறு. ஏன்னா எண்டோகிரைன் அப்படின்னாவே நீங்க மனசுல வச்சுக்க வேண்டியது என்னன்னா எண்டோகிரைன் அது டக்ட்லெஸ் அண்ட் அது சுரக்கிறது எல்லாமே ஹார்மோன்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். எக்ஸோகிரைன் அப்படின்னா தான் அது வந்து என்சைம்ஸ் அப்படிங்கிறதுனால இது வந்து ஆப்ஷன் சி தான் இதோடைய ஆன்சர். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ரைட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ராங். ஏன்னா எக்ஸோகிரைன் வந்து ஒரு டக்ட்லெஸ் கிளாண்டா இருக்கும். அது சுரக்கிறது எல்லாமே என்சைம்ஸ் நம்ம வந்து சொல்லுவோம். 9th கொஸ்டின் ஹூ இஸ் நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் எண்டோகிரைனாலஜி அப்படிங்கிறாங்க. இப்போ எண்டோகிரைனாலஜியோட ஃபாதர் யாருன்னு பார்த்தோம்னா பேலஸ், ஸ்டார்லிங், வாட், தாமஸ் எடிசன். ஸோ இதில் வந்து ஆப்ஷன் டி தான் ஆன்சர். தாமஸ் எடிசன் தான் ஃபாதர் ஆஃப் எண்டோகிரைனாலஜி. இதில் வாட் நம்ம இப்போ தான் பார்த்தோம், ஆக்சின் அப்படிங்கிற அந்த ஹார்மோனுடைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாரு. இந்த பேலஸ் அண்ட் ஸ்டார்லிங் யாருன்னா ஹார்மோன் ஒன்று இருக்கு அப்படிங்கிற ஹார்மோன் அப்படிங்கிற டெர்மினாலஜி அவங்க வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் இவங்க 2 பேரும். 10th கொஸ்டின் பாருங்க, விச் கிளாண்ட் இஸ் நோன் அஸ் மாஸ்டர் கிளாண்ட். நமக்கு நிறைய கிளாண்ட் இருக்கும். பிட்யூட்ரி கிளாண்ட், தைராய்டு கிளாண்ட், தைமஸ், கோனாட், பான்கிரியாஸ், இது எல்லாமே இருக்கு. இது எல்லாமே என்னன்னா எண்டோகிரைன் கிளாண்ட் தான். இதுலயே மாஸ்டர் கிளாண்ட் அப்படிங்கிறது யாருன்னா பிட்யூட்ரி தான். ஏன்னா மிச்சம் இருக்கிற எல்லா கிளாண்டையும் கண்ட்ரோல் பண்றது, என்னென்ன ஒர்க் பண்ணணும், எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், இது எல்லாரோட கண்ட்ரோலுமே பிட்யூட்ரி கிட்ட தான் இருக்கும். அதனால இதை தான் நம்ம மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். 11th கொஸ்டின் பாருங்க, ஸ்டேட்மெண்ட் 1 LH ஹார்மோன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி செக்ரீஷன் ஆஃப் மேல் செக்ஸ் ஹார்மோன். ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதில் நமக்கு தெரியும் மேல் செக்ஸ் ஹார்மோன் அப்படிங்கிறது டெஸ்டோஸ்டிரோன். அதே மாதிரி ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன் அப்படிங்கிறது நமக்கு 2 இருக்கு. ஒன்று வந்து ஈஸ்ட்ரோஜன், இன்னொன்று வந்து ப்ரொஜெஸ்டிரோன். 2 இருக்கு. அப்போ இதை யார் வந்து செக்ரீட் பண்றா அப்படின்னா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து LH ஹார்மோன் தான் மேல் செக்ஸ் ஹார்மோனை செக்ரீட் பண்றது, டெஸ்டோஸ்டிரோனை செக்ரீட் பண்ணுது அப்படிங்கிறது சரி. அதே மாதிரி ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன்ஸ் இந்த 2ஐயும் செக்ரீட் பண்றது வந்து LH ஹார்மோன் தான், FSH கிடையாது. அதனால இது வந்து ராங். அப்போ ஆப்ஷன் பி தான் வரும். இப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா LH அப்படிங்கிற ஹார்மோன், அதாவது லியூட்னேசிங் ஹார்மோன் தான் 2 பேருக்குமே மேல் செக்ஸ் ஹார்மோனை செக்ரீட் பண்றதுக்கும் ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோனை செக்ரீட் பண்றதுக்கும் காரணம் யாருன்னா இந்த LH ஹார்மோன் தான். லியூட்னேசிங் ஹார்மோன் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கும், அது செக்ரீட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 12th கொஸ்டின் பாருங்க, எக்ஸஸ் செக்ரீஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன்ஸ் லீட்ஸ் டு A. Graves' disease, B. Goiter, C. cretinism அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ எக்ஸஸ் செக்ரீஷன்னா அதிகமாக செக்ரீட் ஆகுது, அதாவது ஹைப்பர் தைராய்டிசம். இது வந்து அப்போ வந்து அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஹைப்பர் தைராய்டிசம் தான் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கிரேவ்ஸ் டிசீஸ். இந்த காய்டர் கிரிட்டினிசம் இதுவுமே வந்து தைராய்டு ப்ராப்ளம்னால வரதான். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போ தைராய்டிசம். தைராய்டு லெவல் வந்து தைராய்டு ஹார்மோன் செக்ரீஷன் வந்து கம்மியா இருந்தா வர்றது தான் இந்த காய்டர் அண்ட் கிரிட்டினிசம். அதிகமா இருந்தா வர்றது வந்து ஹைப்பர் தைராய்டிசம். அதனால வர அந்த டிசீஸ் பேர் வந்து கிரேவ்ஸ் டிசீஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து 2 தைராய்டு கிளாண்ட் வந்து 2 ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் பண்ணும். ஒன்று வந்து தைரோனைன், இன்னொன்று தைராக்சின், T3 T4 அப்படின்னு அதை சொல்லுவோம்.
ஓகேவா? அடுத்து 13th கொஸ்டின் விச் ஹார்மோன் இஸ் known as பர்சனாலிட்டி ஹார்மோன் அப்படிங்கிறாங்க. பர்சனாலிட்டி ஹார்மோன் வந்து தைராய்டு ஹார்மோனா, கொனாட் ஹார்மோனா, ப்ரோலாக்டின் ஹார்மோனா அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் ஏ தைராய்டு ஹார்மோனை தான் நம்ம வந்து பர்சனாலிட்டி ஹார்மோன் அப்படின்னு சொல்றோம். 14th கொஸ்டின் இன்சுலின்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் விச் கிளாண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அட்ரினல் கிளாண்டா, pancreasஆ, கொனாட்ஸா, தைராய்டா அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் வந்து pancreatic. இதில் இம்பார்ட்டன்ட் வந்து என்னன்னா pancreatic வந்து போத் அது வந்து எண்டோகிரைனாவும் ஆக்ட் ஆகும், எக்ஸோகிரைனாவும் ஆக்ட் ஆகும். எக்ஸோகிரைனா அது ஆக்ட் ஆகுறப்போ அது pancreatic ஜூஸை வந்து செக்ரீட் பண்ணும். எண்டோகிரைனா ஆக்ட் ஆகும்போது தான் அதில் வந்துட்டு குளுக்ககான், இன்சுலின் அப்படிங்கிற 2 ஹார்மோன்ஸை அது வந்து செக்ரீட் பண்ணும். அப்போ வந்து இன்சுலின்ஸ் எங்க செக்ரீட் ஆகுது? pancreasல தான் செக்ரீட் ஆகுது. 15th கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் 1 ஆல்பா செல் செக்ரீட் குளுக்ககான், பீட்டா செல் செக்ரீட் இன்சுலின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்பதான் பார்த்தோம். இப்போ pancreasல அந்த எண்டோகிரைன் பார்ட் இருக்கும் இல்லையா, அந்த எண்டோகிரைன் பார்ட்ல 2 செல்ஸ் இருக்கு. ஒன்று ஆல்பா செல்ஸ், இன்னொன்று பீட்டா செல்ஸ். அந்த ஆல்பா செல்ஸ் வந்து குளுக்ககான் அப்படிங்கிறத செக்ரீட் பண்ணும். இட் இஸ் ரைட். அதே மாதிரி பீட்டா செல்ஸ்ங்கிறது இன்சுலினை செக்ரீட் பண்ணும். இட் இஸ் ரைட். ஸோ ரெண்டுமே கரெக்ட். ஆப்ஷன் ஏ. 16th question, statement 1. Estrogen is produced by Graafian follicles of ovary. அதே மாதிரி statement 2. Progesterone is produced from the corpus luteum of ovary. முன்னாடியே பார்த்தோம். இது ரெண்டுமே என்னது? ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன்ஸ். எதனால ப்ரொடியூஸ் ஆகுறது? இதை இன்டியூஸ் பண்ணுறது, இதுக்கான ரெஸ்பான்சிபிள் வந்து LH ஹார்மோன் தான். இது ரெண்டையும் நமக்கு வந்துட்டு செக்ரீஷனுக்கு வந்துட்டு ரெஸ்பான்சிபிள். இது எந்த இடத்துல? ஓவரியில தான் ப்ரொடியூஸ் ஆகும் ஃபீமேல் பார்ட்ல. ஆனால் எந்த இடம் எக்ஸாக்டான்னு பார்க்குறப்போ ஈஸ்ட்ரோஜன் வந்து கிராஃபியன் ஃபாலிகல்ஸில் ப்ரொடியூஸ் ஆகுங்கிறது சரி. அதே மாதிரி ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து கார்பஸ் லிட்டியம்ல தான் ப்ரொடக்ஷன் ஆகும். அதுவும் வந்து சரி. அப்படிங்கிறது வந்து ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். 17th கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தைமஸ் கிளாண்ட் இஸ் பிரசன்ட் இன் தி அப்பர் பார்ட் ஆஃப் தி செஸ்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தைமோசின் ஹேஸ் அ ஸ்டிமுலேட்டரி எஃபெக்ட் ஆன் இம்யூன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த எண்டோகிரைன் கிளாண்ட்லயே நமக்கு வந்துட்டு தைமஸ் அப்படிங்கிற கிளாண்டும் இருக்கும். அது எங்க இருக்கும்? செஸ்ட்டுக்கு மேல அப்பர் பார்ட் ஆஃப் தி செஸ்ட் தான் இருக்கும். அது வந்து சரி. அதே மாதிரி தைமஸ்ல இருந்து சுரக்கிற அந்த ஹார்மோனுடைய பேர் வந்து தைமோசன். அதுவும் சரி. தைமோசனோட வேலை வந்து நமக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து உருவாக்குறது அதோடைய ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதும் சரி. அப்ப ரெண்டுமே சரிதான். அப்படிங்கிறனால ஆப்ஷன் சி. 18th கொஸ்டின் விச் இஸ் நோன் அஸ் எமர்ஜென்சி ஹார்மோன்ங்கிறாங்க. முன்னாடி நம்ம பார்த்தோம் பர்சனாலிட்டி ஹார்மோன் எதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி எமர்ஜென்சி ஹார்மோன் எதுன்னு கேட்குறாங்க. அப்படிங்கிறப்போ எஃபினெஃப்ரின், நோரெஃபினெஃப்ரின், கார்டிசால், போத் ஏ அண்ட் பின்னு இருக்கு. இதுல ஆன்சர் பார்த்தீங்கன்னா போத் ஏ அண்ட் பி. ஏன் அப்படின்னா எமர்ஜென்சி ஹார்மோன் அப்படிங்கிறது என்னன்னா அட்ரினலின் அப்படிங்கிற கிளாண்ட் சுரக்கிறது தான் அந்த அட்ரினலின் அண்ட் நோரா அட்ரினலின் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு நேம் தான் இந்த நேம். நமக்கு அட்ரினலின் நமக்கு எப்பவுமே காமனாக யூஸ் பண்ணுற டேர்ம். அதுக்கு இன்னொரு நேம் தான் இந்த எஃபினெஃப்ரின். ஸோ ரெண்டுமே அட்ரினலின், நோரா அட்ரினலின் அப்படிங்கிறது ரெண்டுமே வந்து எமர்ஜென்சி ஹார்மோனா நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, அடுத்து வந்து இதுல வந்து இந்த கார்டிசால் ஆப்ஷன் ஷீல இருக்க கார்டிசால் அப்படிங்கிறது வந்து அதுக்கும் ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்கு, லைஃப் சேவிங் ஹார்மோன் அப்படின்னு. அது வந்து என்னன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரெக்கவரிங் கொடுக்குறது. அந்த ஹார்மோன் வந்து கார்டிசால்ங்கிறது லைஃப் சேவிங் ஹார்மோன். அடுத்து 19th கொஸ்டின் மேட்ச் கொடுத்துருக்காங்க. நம்ம முன்னாடி பார்த்தோம் ஆல்பா செல், பீட்டா செல் பார்த்தோம். ஆல்பா செல்ல குளுக்கோஹான் செக்ரீட் ஆகுது, பீட்டா செல்ல இன்சுலின் செக்ரீட் ஆகுது. இப்போ இன்சுலின் நமக்கு சரியா செக்ரீட் ஆகலன்னா நமக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு சிம்டம்ஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பாலியூரியான்னு சொல்லுவோம். அதை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 1. இன்க்ரீஸ்டு தர்ஸ்ட், தாகம் அதிகமா இருக்கிறத வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாலிடிப்சியா, பாலிபேஜியா அப்படின்னு பார்க்குறப்போ டிப்சியா, அதுவும் கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு 2. அதே மாதிரி இன்க்ரீஸ்டு அப்படைட் அப்படிங்கிறப்போ பாலிபேஜியா, அதுவும் வந்து கரெக்ட். ஸோ 3. 1 2 3. 20th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா விச் கிளாண்ட் இஸ் இஸ்லெட்ஸ் ஆஃப் லாங்கரன்ஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு கேட்குறாங்க. தைராய்டா, பான்கிரியாஸா, அட்ரினலா அப்படின்னு பார்க்குறப்போ பான்கிரியாஸ் தான் அதோடைய பதில். ஏன்னா நம்ம பார்த்தோம் பான்கிரியாஸ் எக்ஸோகிரைன், எண்டோகிரைன் ரெண்டாவே ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். அதில் அந்த எண்டோகிரைன் பார்ட் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம வந்து இஸ்லெட்ஸ் ஆஃப் லாங்கரன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து மேக்ஸிமம் ஹார்மோன்ஸ் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். ஃபர்தராக இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. நான் அடுத்து ஒரு பார்ட் 2 மாதிரி நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன்.